தமிழ் பள்ளி சேனலின் இனிய வணக்கம். 1ஆம் வகுப்பு கணக்கு பாடம். 1ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் ஒப்பீடுகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு மேல் அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு தொப்பி வியாபாரி, தொப்பி தெரியுங்களா, தலையில் போடுவாங்க இல்லையா, கேப்பு, அந்த கேப் விற்கிறவர், அந்த தொப்பி விற்கிறவர் காலையில எல்லாம் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு மதியம் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாயிட்டார், களைப்பாயிட்டார். சரி, கொஞ்ச நேரம் நம்ம அந்த மரத்தடியில் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெயில் குறையவும் மறுபடியும் நம்ம தொப்பிகளை விற்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நல்ல மரமாக, நிழல் வேணும் இல்லையா படுக்கிறதுக்கு, அப்படி ஒரு மரத்தை தேடி வர்றாரு. அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு, நல்ல படுக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கு. உடனே என்ன பண்றாரு, இங்க பாருங்க, அப்படி அந்த தொப்பி கூடைய ஓரமா வச்சுட்டு அவர் அந்த மரத்துக்கு அடியில், பாத்தீங்களா, அடியில் படுத்து உறங்குறாரு. ஆனா அந்த மரத்துக்கு மேல் என்ன இருக்கு பாத்தீங்களா, குரங்குகள் இருக்கு. மரத்துக்கு மேல் என்ன இருக்கு, குரங்குகள் இருக்கு. இப்போ அந்த குரங்குகள் என்ன பண்ணுது, இந்த தொப்பிகளை பார்த்து கீழே இறங்கி எல்லா தொப்பிகளையும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிறது. ஒரு 10-15 குரங்குகள் இருக்குன்னு வைங்களேன், தொப்பிகள் எல்லாத்தையும் போட்டுக்கிறது. இவர் கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஆனவுடனே லேசா அவரு கண்ணை முழிச்சு பார்த்தாரு. கொஞ்சம் என்னாச்சு, வெயில் குறைஞ்சிருக்கு, எந்திரிச்சு போகலாம்னு எந்திரிச்சு கூடைய பார்த்தாரு. பார்த்தா கூடையில் இருக்க தொப்பிகளை காணோம். ஐயோ, தொப்பிகளை காணா என்ன பண்ணா, யார் எடுத்தா இன்னும் புரியல. அப்படியே மரத்துக்கு மேல பார்த்தாரு. மேல பார்த்தா எல்லா குரங்குகளும் தொப்பி போட்டிருக்கு. ஒரு குரங்கு தொப்பியை கையில் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு குரங்கு அந்த தொப்பியை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. அட பாவிகளா, என்னடா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தொப்பியை கொடுங்க, தொப்பியை கொடுங்க, தொப்பியை கொடுங்கன்னு கேட்டாரு. எந்த குரங்கும் தரல. ஏன்னா குரங்கு எப்படி புரியும் இல்லையா, புரியாது இல்லையா. உடனே இவருக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு ஐடியா வந்தது, ஒரு யோசனை வந்தது. சரி, என்னன்னா, நீங்க எங்கேயாவது நீங்க ஜூ எல்லாம் போனீங்கன்னா நாம என்ன பண்றோமோ அதை குரங்கும் பண்ணோம். அந்த யோசனை இவருக்கு வந்தது. உடனே என்ன பண்ணாரு, தன் தலையில போட்டிருந்த தொப்பி இருக்கு இல்லையா, அதை எடுத்து தூக்கி கீழே போட்டாரு. உடனே எல்லா குரங்குகளும் என்ன பண்ணுச்சு, அவர் அப்படி பண்ண உடனேவும் அந்த குரங்குகளும் தொப்பியை தூக்கி கீழே எறிஞ்சதுங்க. உடனேவும் என்ன பண்ணாரு, தொப்பி எல்லாத்தையும் பிறக்கி கூடையில வச்சுட்டு, அப்போ ஆளை விடுங்களா சாமின்னு சொல்லிட்டு மறுபடியும் வியாபாரத்திற்கு புறப்பட்டுட்டாரு. அப்ப நம்ம இதுல இந்த பாடத்தின் மூலம் நாம் சொல்வது என்னன்னா, மரத்திற்கு மேல் என்ன இருந்தது, குரங்குகள் இருந்தது. இவர் எங்க படுத்தாரு, அடியில் படுத்து உறங்கினார். தொப்பி கூட எங்க வச்சாரு, மரத்துக்கு அடியில் வைத்தார். புரியுதுங்களா. அப்போ மேல் அடியில் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா. பாருங்க, மேல் மேல் அடியில் அடியில். அடுத்து பாருங்க, மேசையின் அடியில் உள்ள பொம்மையினை வட்டமிடுக. இங்க பாருங்க, இது என்னது, மேசை இல்லையா. இந்த மேசைக்கு மேல ஒரு பொம்மை இருக்கு, அடியில ஒரு பொம்மை இருக்கு. நம்ம என்ன சொல்றாங்க, மேசையின் அடியில் உள்ள பொம்மையினை வட்டமிடுகிறாங்க. அப்ப இந்த பொம்மையை நாம வட்டமிடணும். அடுத்து பாருங்க, மெத்தையின் மேல் உள்ள பந்தினை வட்டமிடுக. மெத்தையின் மேல் உள்ள பந்து, இங்க பாருங்க, இது மெத்தை இல்லையா. இந்த மெத்தைக்கு கீழே ஒரு பந்து இருக்கு, மேல ஒரு பந்து இருக்கு. நம்ம என்ன சொல்றாங்க, மெத்தையின் மேல் உள்ள பந்தினை. அப்ப இந்த பந்தை நாம வட்டமிடணும். அடுத்து பாருங்க, பாலத்தின் மேல் செல்லும் தொடர் வண்டிக்கு பழுப்பு வண்ணமும் பாலத்தின் அடியில் செல்லும் படகிற்கு சிவப்பு வண்ணமும் இடுக. உங்களை என்ன சொல்றாங்க, வண்ணம் இட சொல்றாங்க, அதாவது கலர் பண்ண சொல்றாங்க. பாருங்க, இது என்னது, பாருங்க, இது என்னது, பாலம். பாலம் என்னது, பிரிட்ஜ் இல்லையா, பாலம். இந்த பாலத்துக்கு மேல என்ன போகுது, தொடர்வண்டி. தொடர்வண்டி என்னது, ட்ரெயின். எல்லாரும் ட்ரெயின்ல போயிருக்கீங்களா, சரி, ட்ரெயின்ல போயிருக்கீங்க. இந்த தொடர் வண்டிக்கு நீங்க பழுப்பு வண்ணம், பழுப்புனா என்ன ஆங்கிலத்துல, பிரவுன் கலர் இல்லையா, பழுப்பு வண்ணம் அடிங்க. அடுத்து பாருங்க, பாலத்தினுடைய அடியில், அடியில் இது மேல், இது அடியில் என்ன போகுது பாருங்க இல்லையா, படகு. இந்த படகுக்கு சிவப்பு வண்ணம் இடுக. ரெட், சிவப்புனா என்ன கலரு, ரெட் கலர் நீங்க கலர் பண்ணணும். புரியுதுங்களா. சரி, ஒப்பீடுகள்ல அடுத்து நம்ம மேலே கீழே படிக்க போறோம். மேலே கீழே. இங்க பாருங்க, இது என்னது, கண்கள். சரி,
கண்கள். இது என்னது? மூக்கு. இது என்னது? வாய். சரி, இப்போ இந்த கண்கள் மூக்கிற்கு மேலே உள்ளது. பாத்தீங்களா? கண்கள் கா இன் காயில் கண்கள் மூ இக் கி இட் கு மூக்கிற்கு மேலே உள்ளது. சரி, வாய் எங்க இருக்கு? வாய் மூக்கிற்கு கீழே உள்ளது. புரியுதுங்களா? அதாவது இது மூக்கு, கண்ணு எங்க இருக்கு? மேல இருக்கு. வாய் மூக்குக்கு கீழே இருக்கு. மரத்தின் கீழே பறக்கும் பறவையை வட்டமிடுக. மரத்தின் கீழே பறக்கும் பறவை. இங்க பாருங்க, மரத்துக்கு மேல பறவைகள் இருக்கு. இங்க என்னது? தரையில பறவைகள் இருக்கு. இந்த பறவை கீழே பறக்குது. அப்ப இதை நாம வட்டமிடணும். அடுத்து பாருங்க, நாட்காட்டிக்கு மேலே உள்ள கடிகாரத்தை வட்டமிடுக. நாட்காட்டி என்னது? கேலண்டர். இந்த நாட்காட்டிக்கு மேலே, இதே மேலே, இது பாருங்க கீழே, இது மேலே உள்ள கடிகாரத்தை வட்டமிடுக. இதை நாம வட்டமிடணும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இது பாருங்க என்னது? விமானம், ஏரோப்ளேன். சரி, இது என்னது? பாருங்க மேகங்கள் இல்லையா? கிளவுட்ஸ் சொல்லுவோம் இல்லையா? மேகங்கள். சரி, இது என்னது? பட்டம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? கைட். பட்டம். சரி, இப்போ வண்ணமிட சொல்றாங்க. பாருங்க, மேகங்களின் மேலே பறக்கும் விமானத்திற்கு மேலே, இதே மேகம். மேகம் எங்க பறக்குது? மேகத்திற்கு மேலே விமானம் பறக்குது. இந்த விமானத்துக்கு சிவப்பு நிறம் கொடுங்க. அடுத்து பாருங்க, கீழே, மேகத்திற்கு கீழே பறக்கும் பட்டம். இது மேகம், மேலே விமானம், கீழே பட்டம். இந்த பட்டத்திற்கு ஆரஞ்சு நிறம் கொடுங்க. ஆரஞ்சு. புரியுதுங்களா? அதாவது விமானத்திற்கு சிவப்பு நிறமும் பட்டத்திற்கு ஆரஞ்சு நிறமும் நீங்க பண்ணணும். புரியுதுங்களா? ஒப்பீட்டில் அடுத்தது தொலைவில், அருகில். தொலைவில் என்னது? தூரத்தில். அருகில் என்னது? பக்கத்தில். பாருங்க, தொலைவில், தொலைவில், அருகில், அருகில். புரியுதுங்களா? இங்க பாருங்க, பேருந்து, பேருந்து, பேருந்து என்னது? பஸ் இல்லையா? பேருந்து, பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ளது. பேருந்து நிறுத்தம்னா பஸ் ஸ்டாப். அப்போ இந்த பேருந்து, பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ளது. சரி, மகிழுந்து, மகிழுந்து என்னது? கார் இல்லையா? அந்த மகிழுந்து பேருந்து நிறுத்தத்திற்கு தொலைவில் உள்ளது. தொலைவில், தொலைவில் உள்ளது. அடுத்து பாருங்க, பந்திற்கு அருகில் உள்ள சிறுவனின் சட்டைக்கு வண்ணம் இடுக. அருகில் சொன்னேன் இல்லையா? பக்கத்தில். அருகில், அருகில், பக்கத்தில். அப்போ இந்த பையன் ரெண்டு பசங்களும் தூரமா இருக்காங்க. இவன் தான் பந்துக்கு பக்கத்துல இருக்கான், அருகில் இருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வண்ணம் இடணும். அதே மாதிரி பால் கிண்ணத்திற்கு தொலைவில், தொலைவில் என்னது? தூரத்தில் உள்ள பூனையை வட்டமிடுக. இங்க பாருங்க, இது பால் கிண்ணம். இந்த பூனை அருகில் இருக்கு, இந்த பூனை தொலைவில் இருக்கு. இந்த பூனையை நம்ம என்ன பண்ணணும்? வட்டமிடணும். அடுத்து பாருங்க, முயன்று பார், பந்தயத்தில் வெற்றி பெற போவது யார், ஏன். இது பாருங்க, இது என்னது? எல்லைக்கோடு. இங்க என்ன இருக்கு? ஆமை இருக்கு, இங்க முயல் இருக்கு. அப்போ இந்த ஆமைக்கும் முயலுக்கும் தான் இங்கிருந்து ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க. ஆமை வந்துட்டு இந்த எல்லை கோட்டிற்கு அருகில் இருக்கு, இந்த முயல் எல்லை கோட்டிற்கு தொலைவில் இருக்கு. அப்போ பந்தயத்தில் யார் வெற்றி பெறுவா? ஆமை. ஏன்? எல்லை கோட்டிற்கு ஆமை அருகில் இருப்பதனால ஆமை தான் வெற்றி பெறும். ஒப்பீடுகள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது பெரியது, சிறியது. பெரியாது, பெரியது, சிறியாது, சிறியது. பெரியது, சிறியது. இது பாருங்க, இது என்ன மீன்? சுறா மீன். சுறா மீன். நீங்க டிஸ்கவரி சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுறா மீன் ரொம்ப பெருசா இருக்கும். இது என்னது? வரி மீன். வரி மீன், வரி குதிரை மாதிரி இருக்கு பாத்தீங்களா இல்லையா? வரி குதிரை மாதிரி, ஜீப்ரா பாத்துருக்கீங்களா? அது மாதிரி வரி குதிரை. இது வந்து வரி மீன். அப்போ சுறா, சுறா மீன் பெரியது, வரி மீன் சிறியது. அதான் பெரியது, சிறியது. பாருங்க, பெரியதை டிக் செய்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பிரிக்ஸ் மாதிரி இருக்கு, இங்க ஒரு பிரிக் இருக்கு, அதாவது ரப்பர் இல்லையா? இதுல எது பெரியது? இது பெரியதா, இது பெரியதா? இது பெரியது இல்லையா? அப்ப இது நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். அடுத்து பாருங்க, சிறிய பழத்தினை டிக் செய்க. இது என்னது? பாருங்க, ஜாக் ஃப்ரூட் இல்லையா? பலாப்பழம். இது என்னது? எலுமிச்சை.
அப்போ எது சிறிய பழம், இதுவா இதுதான். அப்போ இதை இங்கே டிக் பண்ணணும். அடுத்தது மகிழ்ச்சி நேரம். பெரிய கேக்கிற்கு பழுப்பு நிறமும் சிறிய கேக்கிற்கு நீல நிறமும் தீட்டுக. இது என்னது? பெரிய கேக் இல்லையா? இது சிறிய கேக். இந்த பெரிய கேக்கிற்கு பழுப்பு நிறம். பழுப்புல என்னது? பிரவுன் கலர். சிறிய கேக்கு சிறிய கேக்கிற்கு நீல நிறம். நீலம்னு என்னது? ப்ளூ கலர். வட்டமிடணும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.